வணக்கம். மேங்க்ரூவ் பே எக்கோ கேம்ப் 365 நாள் இயங்கக்கூடிய தங்கும் வசதியுடைய பேட்லிங் ஸ்கூல் உருவான கதை ரொம்ப சுவாரஸ்யம் ஆனது. தமிழ்நாடு போன்ற மிக நகரமாக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் இது மாதிரி ஒரு அன்டச்டு இடங்கள் அதுவும் கோஸ்டல் பகுதியில் இருக்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இதற்கு காரணம் இந்த இடத்தோட ஜியோகிராஃபி. மேங்க்ரூவ் கேம்ப் இடம் பார்த்திங்கன்னா கொள்ளிடம்ன்ற ஒரு ஆற்று படுகையில் தான் இருக்குது, ஃப்ளட் லைனில் இருக்குது. கொள்ளிடம் காவேரியோட மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரி. எப்பெல்லாம் வெள்ளம் அதிகமாக வருதோ திருச்சி, முக்கொம்பு, கல்லணை கிட்ட மீதி வெள்ள தண்ணி எல்லாமே கொள்ளிடம்க்கு தான் வரும். அதனால் இதோட ஆற்று அளவு ஃப்ளட் லைன்ஸ் ரொம்ப பெருசு. அதனால் லெஃப்ட் அண்ட் ரைட்டோட பேங்க்ஸில் வெள்ளம் வருஷம் வரும். ஸோ அதனாலேயே இங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செட்டில்மெண்ட் எதுவுமே கிடையாது. அது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. இந்த அனைத்து டேட்டா பலமுறை ரோட் அண்ட் பேடில் ட்ரிப் சிதம்பரத்துக்கு பண்ணி சேகரிக்கப்பட்டது. இதுதான் எங்கள் கேம்புன்னு இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்தவுடன் பல ஸ்ட்ரக்சர் அண்ட் லேஅவுட் நாங்கள் உருவாக்கி அது முக்கியமாக ஃப்ளட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் மாடலை உபயோகித்து 2018 இறுதியில் செயல்பட ஆரம்பித்தோம். 5 மாதத்துக்குள் ரோடு, அங்கே இருக்க கருவேல மரங்கள், அதுக்கப்புறம் அங்கே இருக்க மேங்க்ரூவ் இருக்கிற இடத்துல எங்களுக்கு மேங்க்ரூவ்ஸ் இருந்தது, அதை பாதுகாத்து கட்டடங்கள், அதுக்கப்புறம் உரிய மேன் பவர், வெப்சைட் என்று எல்லாமே முடிக்க விட்டு மே 2019 முழுமையான ஒரு கேம்பாக உருவாக்கப்பட்டது. வருடத்தில் பெரும்பாலும் இந்த இடம் உப்பு தன்மை சார்ந்த பேக் வாட்டர் தான். அதனால் கேம்போட மண் மரங்கள், செடிகள் வளர வைப்பதில் ரொம்ப கடினம். பல முயற்சிகளுக்கு பின் அந்த மண்ணின் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தாவரங்கள், செடிகள், மரங்களை முயற்சி செய்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்களோட ஸ்டாஃபோட உதவியோட வெற்றியும் பெற்றோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40லேருந்து 50 வகையான ரெசிடென்ட் பேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டர் என்ற நீர்நாயும் இங்கே கொஞ்சம் இருந்தது. இந்த கேம்ப் முழுமையாக சோலார் பவரால் இயங்குது. 6 வருஷமாக அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உப்புத்தன்மை இருந்த தண்ணி, அதனால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலியமாக கிட்டத்தட்ட 6-7 மாதம் நாங்கள் அந்த மழை நீர் சேகரிப்பு மூலியமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது கம்ப்ளீட்டாக ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி சஸ்டைனபிள் கேம்பாக பண்ணோம். 2019 ஆரம்பித்து அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு எஸ்ஓபி ஸ்கூல், ஸ்டாண்டப் பேட்லிங் ஸ்கூல் ஆரம்பித்தோம். ஆனால் இது பப்ளிக் உடனே கற்றுக்கணுன்னா அது ரொம்ப கடினம். அதனால் கயாக்கிங்கை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பிளேஸாக இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்தில் 5 வருஷம் பெரிய வெள்ளத்தை பார்த்தோம். 6 வருஷமாக நாங்களே எங்கள் லோக்கல் டேட்டா பேஸை, வெதர் அண்ட் ஃப்ளட் டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு தகுந்த இன்டர்நேஷ்னல் கயாக்கிங் எஸ்ஓபி அப்புறம் ரெஸ்கியூ சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ அவங்களே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. என் பேர் பிரபு, ஃபுல் நேம் பிரபுநாதன். வயசு 29 ஆகுது. ஒரு பக்கத்தில் இங்கே தான் கவர்மெண்ட் ஒரு 4 கிலோமீட்டர். படித்த டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். வேலை பார்த்தது எல்லாமே ஃபினான்ஷியல் செக்டர் தான். பேங்கிங்கில் ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் அப்போயே நான் பார்த்தது அப்படியே ஆப்போசிட் தான் இந்த ஒர்க்கு. 2022 நான் ஜாயின் பண்ணேன், ஆகஸ்ட் கிளாஸில். ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ண வருஷம் வெள்ளம். இந்த வருஷத்துலேருந்து வெள்ளத்தில் ட்ராக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் புதுசாக விஷயம் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன், ஸ்டாண்டப் பேட்லிங்கு. ஆக்சுவலி எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒரு மெயின் விஷயமா எனக்கு இதில் அமைஞ்சது. ஒரு எய்மாக கூட இருக்குன்னு சொல்லலாம். என் பேர் வீரமணி. சிதம்பரம் பக்கத்தில் அம்பியாபுரம் கிராமத்தில் வந்தேன். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்தது ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் உள்ளே வந்தேன். கோவிட் டைமில் வந்தேன். இங்கே கயாக்கு
எஸ்எப்பி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து நான் ப்ராப்பராக. என் பேர் ஸ்வேதா. இங்கே தான் தங்கியிருக்கோம். கிராமத்துலேருந்து இங்கே வந்து தங்கியிருக்கோம் சும்மா வந்து. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங் கற்று சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். என் பையன் இங்கே தான் இங்கேருந்து ஸ்கூல் போகிறாங்க. கிராமத்தோடு இங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு இங்கேயே அமுச்சு விட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையில் தான் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இது ஒரு வாட்டி சமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் கெஸ்ட்டு எல்லாருமே சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படின்னு பண்ண சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் இதே சமைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என் பையனும் இங்கே தான் படிக்கிறான். இங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு போகிறான். அமைதியாக இருக்குது. வாழ்வாதாரமே எங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. கிராமத்தோடு இங்கே வந்து பல மக்களை நிறைய பேர் பார்த்து இருக்கிறதால எங்களோட இது லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கமும் வருது. இல்லாட்டி பேச பழக மரியாதையாக டீசெண்டாக பேசலாம். என் பேர் முகேஷ். எனக்கு 24 வயசு ஆகுது. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்துட்டு எனக்கு கொரோனா டைமில் மாட்டதுனால இந்த ப்ராக்டிக்கல் இந்த இதெல்லாம் அவ்வளோவா கற்றுக்க முடியல. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. இன்ஸ்டாகிராம் இது மாதிரிலாம் வீடியோஸ்லாம் அதிகமாக பெட்டர் ஃபார் ஃபியூச்சர் அந்த ஐடியா போட்டு நான் எடிட் பண்ணி அதிகமாக போட்டுருக்கோம். நான் ஆரம்பித்தாலும் நான் எல்லாமே வந்து தே ஆர் ரன்னிங் த பிளேஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி. இங்கே வந்து வெறும் கயாக்கிங் பேட்லிங் மட்டும் இல்லை, அவுட்டோர் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபுட் கொடுக்குறோம். அப்புறம் ஃப்ளட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். இது மாதிரி பல தரப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த லோக்கல் அந்த இளைஞர்களுக்கு கொடுத்து இப்போ அவங்க வந்து வாழ்வியலே நம்ம மாற்றிருக்கோம். அவங்க வாழ்வியலை மட்டும் மாற்றாமல் இங்கே இருக்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்பீஷஸ் வந்து ஆட்டர், அது வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம வந்து இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அதுவே தன்னை சூப்பராக பாதுகாத்துக்கும். அது இப்போ முழுமையாக இந்த இடம் வந்து ஒரு சஸ்டைனபிள் எக்கோ டூரிசமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு சேலஞ்ச் தான் இந்த இடத்த வந்து அன்சஸ்டைனபிள் டூரிஸ்டிலிருந்து ஹியூமன் பவர்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் அங்கே இருக்கிற ஈஸ்ட் கோஸ்ட்லேயே இது மாதிரி ஒரு ஹியூமன் பவர்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கேம்பிங் சென்டர் இருக்கிறது ஒரு ஆச்சரியம்தான். இங்கே வந்து வெறும் கயாக்கிங் மட்டும் இல்லாமல், ஸ்டாண்டப் பேட்லிங் மட்டும் இல்லாமல், ஸ்டார் கேசிங் டூரிசம், புக் ரீடிங் டூரிசம், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் டூரிசம் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய எத்தனை வருட அனுபவத்தை வச்சு இப்போ புதுசாக ஒரு ப்ரோக்ராம் கொள்ளிடம் மினி எக்ஸ்பெடிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ப்ரோக்ராமில் பீப்புள் வந்து ரிவர் கிட்ட மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேங்க்ரோவ் காடுகள் எப்படி இருக்குது, அது ஏன் இம்பார்ட்டன்ஸ், அது என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு இந்த ப்ரோக்ராம் மூலயமா நம்மளோட குழந்தைகளுக்கு, அர்பனில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சென்டராக இந்த இடம் வந்து திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. வேகமாக நகரமயமாக்கி இருக்கிற இந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு அன்டச்டு பிளேஸை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஜென்ரேஷன் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் இதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறது தான் எங்களோட நோக்கம். எங்கள் பல வருட உழைப்புக்கு ஜேர்னி ஃபார் சஸ்டைனபிள் டூரிசம் இதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.